இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை உணவாக மன்னாவாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த காணொலியை ஒவ்வொரு நாளும் பார்த்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபித்து வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்று புதன்கிழமை புனித யோசேப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த யோசேப்பை போன்று நல்ல மனிதர்களாக, நீதிமான்களாக, உழைப்பாளியாக, அமைதியோடு வாழ்பவர்களாக, நல்ல பண்புகளை ஏறெடுத்து வாழ இந்த புனிதரிடத்தை நாடி ஜெபிப்போம். நல்ல பண்புகளோடு வாழ முயற்சி எடுப்போம். சிறப்பாக பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17-19 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். நான் திருச்சட்டத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன். அதை புரிந்து கொண்டு அதை தெளிவுபடுத்தி அதன்படி வாழ வந்திருக்கிறேன் ஒழிய அதை அழிக்க அல்ல என்று இயேசு கிறிஸ்து சிறப்பாக சொல்லுகிறார். பிரியமானவர்கள், மனித வாழ்க்கையில் சட்டம் முக்கியமா முக்கியம் அல்லையா அப்படின்னு நம்ம விவாதம் செய்தோம் அப்படின்னு சொன்னா, சிலர் ஆமா சட்டமே தேவையில்லை, பிரேக்கிங் த ரூல்ஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தை உடைப்பதே என்னுடைய வாழ்க்கை. அப்படி சட்டத்தை உடைத்து வாழ்வது என்பது வேறு, நாம் சட்டத்தோடு இணைந்து வாழ்வது என்பது வேறு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டம் எதற்காக வருகிறது? ஒரு தவறு நடக்கும், அந்த தவறை இனி யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டம். ஒரு பொது காமன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொது நன்மைக்காக ஒரு சில சட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். இன்னும் நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இது நம்ம தொடக்கத்துல பார்க்கலாம். மோயிசன் தன்னுடைய மக்களை பார்வோன் மன்னனிடத்திலிருந்து மீட்டு வருகிறார். அந்த மீட்டு வருகிற மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இத்தனை நாட்களாக, ஆண்டுகளாக நாங்கள் அடிமையாக இருந்தோம், எங்களை கடவுள் மீட்டு விட்டார், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம், புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று வருகிறார்கள். ஆனால் வந்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கடவுளையை பழித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு நல்ல உணவு இல்லையே, நாங்கள் உணவுக்கு கஷ்டப்படுறோம், தண்ணிக்கு கஷ்டப்படுறோம், பாலைவனத்துல இருக்கிறோம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க? எங்கடா கடவுள் இருக்கிறார்? இந்த மோயிசன் சொல்றாரு கடவுள்கிட்ட பேசுறேன், கடவுள்கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு, அந்த கடவுள் எப்படித்தான் இருக்கிறார், நம்ம பார்க்கவே இல்லையே, என்ன செய்யலாம்? நமக்குள்ளே எல்லாமே சேர்ந்து ஒரு சிலையை உருவாக்குவோம், இதுதான் கடவுள், இந்த கடவுள் தான் நம்ம வழி நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டியை செய்யறாங்க, வச்சு அதெல்லாம் வழிபடுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கிற கடவுள் ரொம்ப கோவப்படுகிறார். ஏன் இப்படி என்னுடைய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நான் இவர்களை மீட்டு வந்தேன், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தேன், ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடாதது எல்லாம் செய்கிறார்கள் என்று கோவப்பட்டு மோயிசனை அழைத்து 10 கட்டளையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் அந்த கட்டை அப்படின்னு சொன்னா, அவர்கள் கடவுளை அறியவில்லை, கடவுளை மறந்து விட்டார்கள், அவர்களுடைய சக்தி கடவுள் சக்தியை விட உயர்ந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நல்ல மனிதர்களாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை பற்றி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நல்ல மனிதர்களாக, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றே அந்த சட்டம் வருகிறது. பிரியமான, இப்படி இந்த சட்டம் வந்த பிறகு இதை யூதர்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு, நாங்கள் தான் சட்டத்தை போதிக்கிறோம், இது சட்டத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லி தங்களுக்கு சாதகமாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மக்கள், அப்பாவி மக்களிடத்திலே திணிக்கிறார்கள். இது தவறு அல்லையா? கடவுள் கொடுத்த ஒரு சிந்தனை வேறு, ஆனால் இவர்கள் திணிக்கிற சிந்தனை வேறாக இருக்கிறது. இதைத்தான் தெளிவுபடுத்துவதற்காக சட்டங்கள் தேவை, அதை நான் அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். எப்படி? அவர்கள் கொடுக்கிற அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு இதுதான் சரியான அந்த சட்டத்தின் விளக்கம் என்று அதை விளக்கி நான் வாழ்ந்து உங்களை வாழ வந்திருக்கிறேன் என்று சொல்லி அழகாக தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சட்டங்களை திருத்தி சட்டத்திற்காகத்தான் வாழ்கிறார். இப்படி மனித வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நிறைய சட்டங்கள் அரசாங்கத்தின் மூலமா இருக்கும், நாம் வாழ்கிற பகுதியில இருக்கும், வேலை செய்யற கம்பெனியில இருக்கும், படிக்கிற கல்லூரியிலையோ
மற்றும் பள்ளியிலேயோ அந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் நம்ம பின்பற்றி இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருவருமே ஒரு சட்டங்களை வைத்துக் கொள்வார்கள். இப்படி இது எல்லாம் எதற்குனா ஒழுங்குமுறைக்காக, நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, பிறருக்கு உதவி செய்வதற்காக. நீங்க நம்ம டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வெளியில போயிட்டு இருக்கிறோம், அந்த 4 ரோடு வருது, 4 பக்கமும் வண்டி போய்கிட்டே இருக்குது. நம்ம மட்டும் நேரா போனோம்னா என்ன ஆகும்? அடிச்சு நம்மளை தூக்கிடுவாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல ஒரு சிக்னல், ரெட்டு, எல்லோ, கிரீன் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதை பார்த்து அந்த சட்டம் நமக்கு சொல்லுது, நீ நில்லு, நீ தயாராயிரு, இனி போ அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லது. எனக்கு முன்னாடி வராங்க இல்லையா, அவங்களுக்கு அது நல்லது. யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அப்ப இந்த சட்டம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அவனை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க, இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம அடக்கி ஒடுக்கி வைப்பதற்காக அல்ல. அப்படியும் ஒரு சிலர் செய்கிறார்கள். அந்த சட்டத்தை வச்சுட்டு அவர்களை பழி வாங்குவது, அவர்கள் பெயரை கெடுப்பது, தவறாக பெயரை சொல்லி, தவறான ஒரு செய்தியை சொல்லி அந்த சட்டத்தை அவர்கள் மீது திணிப்பது, இதெல்லாம் நடக்கிறது. இதை போன்றுதான் இயேசுவினுடைய காலத்தில் கூட அந்த சட்டங்களை வைத்து மக்களை, அப்பாவி மக்களை அடிமைப்படுத்தினார்களே, அதை ஒழிப்பதற்காகத்தான் இயேசு வருகிறார். பிரியமானவர்களே, சட்டங்கள் நமக்கு தேவை. அந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தார் என்று இயேசு கிறிஸ்து அழகாக இன்றைய மன்னாவிலே தெளிவுபடுத்துகிறார். நாம் கூட அந்த சட்டங்களை என்ன செய்ய வேண்டும்? முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய உண்மை பண்புகளை, உண்மையான செயல்களை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ வேண்டும். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறது இந்த சட்டம்? ஏதோ தன்னோட மேலோட்டமா பார்த்துட்டான் இந்த சட்டம் சொல்லுகிறது என்று சொல்லி அதை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது. நான் அதன்படி வாழ வேண்டும். இயேசு அதன்படி வாழ்ந்தார், அதை தெளிவுபடுத்தினார் மக்களுக்கு. இறுதியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டங்களை நாம் அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்க வேண்டும். இயேசு அதுதான் போய் செஞ்சுட்டே இருக்கிறார் இல்லையா? இதுதான் சட்டம், இதுதான் என்னுடைய தந்தை சொன்ன சட்டம், என் தந்தை விரும்புவது இதுதான், நானாக எதையும் பேசவில்லை, என் தந்தை என்னிடத்திலிருந்து பேசுகிறார், இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த சட்டத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ப்பா, இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை செய்தியை சொல்லணும். அவர்களை அந்த சட்டத்துக்குள் அடிமையாக்கி அவர்களை பழி வாங்குவதற்காக அல்ல, அவர்களை மகிழ்ச்சியோடு, புன்னகையோடு, இறை பிரசன்னத்தோடு வாழ வைப்பதற்காக அந்த சட்டங்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அழகான ஒரு செய்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையானது ஒரு சிறப்பான விழாவை கொண்டாடுகிறது. என்ன விழா என்று பார்க்கிற பொழுது புனித பர்னபா திருத்தூதர் நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த தூய பர்னபா யார்? இவர் திருத்தூதர் 12 பேரில் இருந்தவரா? இல்லை. அப்படி இல்லைன்னா கூட என்ன, ஏன் இவரை திருத்தூதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் தூய பவுலோடு இணைந்து நற்செய்தியை, இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தியை அறிவித்தவர். அந்த நற்செய்தி அறிவிக்க என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் இருந்த பணம், சொத்து, சுகம் அனைத்தையுமே விற்று அது இந்த இறைப்பணிக்காக பயன்படுத்தி தூய பவுலோடு சென்று பர்னபா பணி செய்ததனால் இவரை திருத்தூதர் என்று திரு அவையானது அழைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பர்னபா இயேசுவுக்காக எல்லாமே செய்தார். இயேசுவினுடைய சட்டங்களை அறிவிப்பதற்காக, நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னை கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். இறுதியாக இயேசுவுக்காக கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர். இப்படி தன் உயிரையே, இரத்தத்தையே இறுதி வரை இயேசுவுக்காக கொடுத்த நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்தார். இன்று அவர் பெரிய புனிதராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கும் மக்களாக வாஞ்சியோடு வாழ முயற்சி எடுப்போம். இந்த புனிதர் பர்னபாவை போன்று நாமும் நல்ல பண்புகளுக்காக அனைத்தையும் இழக்க முன் வருவோம். அப்படி செய்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார், நம் மூலமாக இந்த சமுதாயத்தை, உலகத்தை உயர்த்துவார். கண்களை மூடி இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ சிறப்பாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறேன். இதோ இன்று புனித பர்னபா திருத்தூதரான நினைவு நாளிலே அவரை போன்று உம்முடைய நற்செய்தி அறிவிக்க நாங்கள் எல்லாவற்றையும் குப்பையென கருதி அதை இழக்க முன்வரை எங்களுக்கு நல்ல மனதை கொடுத்திடும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும்.
நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும், மனதிலே நிம்மதி கொடும். பரபரப்பு, போட்டி, பொறாமை, பழிவாங்குகின்ற எண்ணம், மனதிலே நிம்மதி இல்லை, எதற்கெடுத்தாலும் ஷார்ட் டெம்பர், கோபம் வந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் வேதனைப்படுபவர்களுக்கு நல்ல மனநிலையை கொடுத்திரலும், நல்ல மகிழ்ச்சி கொடுத்திரலும், அமைதியை கொடுத்திரலும். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், தாய், தந்தை, பெற்றோர் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். அனைவரும் ஒன்றாக வாழ கிருபை செய்வீராக. இன்னும் ஆண்டவரை உழைக்கிற எல்லா உழைப்பாளிகளையும் ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கோர்ட்டிலே கேஸ் இருக்கிறது, விவாதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லா நேரங்களிலுமே சண்டை சச்சரவாகவே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்வையும் அமைதியும் விடுதலையும் கொடுத்தருள்வீராக. இதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதித்து அதில் வெற்றியை காண கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.